அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதலில் உயர்மட்ட தலைவர் அயத்துல்லா அலி கமேனி கொல்லப்பட்டார் என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கலைமாறன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கலைமாறன், இதுகுறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்கள். ஈரானுக்கு எதிரான தாக்குதலை இஸ்ரேலும் அமெரிக்காவும் தொடங்கி இருக்கின்றன. இந்த தாக்குதலுக்கு அவர்கள் ஆபரேஷன் ஃபியூரி பெயரிட்டு இருக்கிறார்கள். ஆபரேஷன் எபிக் ஃபியூரி அப்படிங்கிற பெயர்ல தாக்கிட்டு இருக்கிறாங்க. கடந்த ஜனவரி மாதத்திலிருந்து ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைகளை அமெரிக்கா எடுத்துக்கொண்டே வந்தது. அமெரிக்கா ஒரு பக்கம் அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருந்த நிலையில வளைகுடா நாடுகளிலும் அந்த மத்திய கிழக்கு சொல்லுவாங்க, அமெரிக்காவில இருந்து நமக்கு சொன்னால் மேற்காசியா அப்படின்னு சொல்லுவோம், அந்த மேற்காசிய பகுதிகளில் ஒரு படைகளை குவித்து கொண்டே வந்தது. இந்த நிலையில தான் இஸ்ரேலுடன் இணைந்து ஆபரேஷன் எபிக் ஃபியூரி அப்படிங்கிற பெயர்ல ஈரான் மீது மிகப்பெரிய வான்வெளி தாக்குதலை அமெரிக்கா நடத்தி இருக்கிறது. ஈரான் தலைவர் டெஹ்ரானின் பல பகுதிகளில் குண்டு வீசப்பட்டன. குறிப்பாக ஈரான் உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி கமேனியின் அலுவலகம் மற்றும் அவரின் குடியிருப்பு பகுதிகள் அருகில ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டது. அதிபருடைய மாளிகை, தேசிய பாதுகாப்பு கவுன்சில் அலுவலகம், உளவுத்துறை அமைச்சகம், ராணுவ அமைச்சக அலுவலகங்கள் உள்ளிட்டவை தாக்குதலுக்கு இலக்காகிய ஒரு முக்கிய இடங்கள் அப்படின்னு சொல்லலாம். இது தவிர ஈரானுடைய அணுசக்தி தொழில்நுட்பம் மற்றும் ஆராய்ச்சி மையம் அமைந்துள்ள இஸ்பகான், முக்கிய ராணுவ வளாகம் மற்றும் ஏவுகணை சோதனை தளம் அமைந்துள்ள பார்சிசின், ஈரானின் ஒரே ஒரு அணுமின் நிலையம் அமைந்துள்ள துறைமுக நகரமான புஷார் ஆகிய இடங்களிலையும் திட்டமிட்டு குண்டுவீச்சு நடத்தப்பட்டது. இதே நேரத்தில் ஈரானுடைய நிலத்தடி அணுசக்தி நிலையங்களை கொண்டதாக உள்ள ஏவுகணை தயாரிப்பு மற்றும் பாதுகாப்பு தளங்கள் உள்ள கராஜ் அப்படிங்கிற நகர்லையும் கர்மான்ஷா அப்படிங்கிற நகர்லையும் தாக்குதல் நடத்தப்பட்டது. ஏவுகணை தளங்கள் உள்ள வடமேற்கு ஈரானுடைய தப்ரீஸ், எலாம், லசாரஸ் உள்ளிட்ட நகரங்கள் மீதும் குண்டுவீச்சு தாக்குதல் நடந்தது. இதனிடையே இந்த தாக்குதலுக்கு பிறகு டெஹ்ரானின் பல பகுதிகளில் மொபைல் போன் மற்றும் இணையதள சேவைகள் முற்றிலுமா துண்டிக்கப்படுது. செல்போன்கள்லாம் இயங்கல, இணையதள சேவைகளும் இயங்கல அப்படிங்கிற தகவல்கள் அங்கிருந்து வெளியாகின. ஈரான் ராணுவத்தின் பல தலைமை அலுவலகங்கள், ராணுவ முகாம்களும் குண்டுவீச்சில் அழிக்கப்பட்டதாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் சொல்லிச்சு. இதே மாதிரி இவங்க ரெண்டு பேரும் நடத்திய தாக்குதல்ல ஈரானுடைய உயர்மட்ட தலைவரான ஆயத்துல்லா அலி காமேனி கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவருடைய இணையதளத்துல ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாரு. உலகின் மிக மோசமான மனிதர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் அவர் அந்த செய்தியில சொல்லியிருக்காரு. இதே நேரத்துல நாட்டு மக்களுக்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு உரையாற்றினார். அவர் உரையாற்றும் போது என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டார், ஆயத்துல்லா அலி காமேனி உயிருடன் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னாரு. காமேனி உயிரிழந்து விட்டதற்கான அறிகுறிகள் ஈரானில் தென்படுகின்றன அப்படிங்கிறதே அவர் முன்வைத்தார். இது மாதிரி அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒரே நேரத்துல காமேனி உயிரிழந்து விட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா அவங்களுடைய தாக்குதல் இலக்காக சொல்லும் போது காமேனி அழிக்கப்பட்டால் ஈரானுடைய ஆட்சி மாற்றம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதனால் இந்த முதல் நாள் தாக்குதலிலேயே காமேனி உயிரிழந்து விட்டார் அப்படிங்கிற தகவலை இரு நாடுகளும் வெளிப்படுத்தின. ஆனால் ஈரான் தரப்பு இதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறது. காமேனி நல்ல உடல் நலத்துடன் இருக்கிறார், எதிரிகளுக்கு எதிராக நாட்டை வழிநடத்தும் அளவுக்கு திடமாக காமேனி உள்ளார் அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்லி இருக்கிறது. என்னோட இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் காமேனியின் குடும்பத்தினர் உயிரிழந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நேதன்யாகு சொன்னார். ஆனால் இதை மட்டும் ஈரான் தரப்பு ஒப்புக்கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் காமேனியின் மருமகன் உயிரிழந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. இதே நேரத்தில் ஈரானுக்கு எதிரான தாக்குதல் எத்தனை நாட்களுக்கு தேவைப்படுமோ அதுவரை தொடரும் அப்படின்னு சொல்லி நேதன்யாகு அறிவித்திருக்கிறாரு. ஈரானும் இதற்கு பதிலடி கொடுத்திருக்கிறது. எதிரிகளை ஒழிக்கும் வரை தொடர்ந்து போரிடுவோம் அப்படிங்கிறது ஈரானின் அறிவிப்பாக இருக்கிறது. இதற்கிடையே இந்த மேற்காசிய நாடுகள் அந்த நாடுகளில் வசிக்கின்ற இந்தியர்களை காப்பதற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. குறிப்பா இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இந்தியர்களை பத்திரமாக மீட்பதற்கு மத்திய அரசு ஏற்பாடு செய்திருப்பதாக வெளியுறவுத்துறை தகவலை வெளியிட்டிருந்தது. எகிப்து அல்லது ஜோர்டான் வழியாக இந்தியர்களை தாயகத்திற்கு அழைத்து வர போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்தை வெளியுறவுத்துறை அறிவித்திருக்கிறது. இதுல இந்த ரெண்டு வழிகள்ல எந்த வழி எளிதாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து இந்தியர்களை பத்திரமாக இஸ்ரேலிலிருந்து இந்தியாவிற்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகளை வெளியுறவுத்துறை மேற்கொண்டிருக்கிறது. இதே நேரத்தில் வளைகுடா நாடுகளில் ஏராளமான இந்தியர்கள் இருக்கிறாங்க. வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் 14 ராணுவ தளங்களை ஈரான் ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் வீசி தாக்கியது. குறிப்பாக துபாயிலையும் நேற்று தாக்குதல் நடந்தது நம்ம காட்சிகளில் பார்த்திருக்கிறோம். இதனால் வளைகுடா நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று வெளியுறவுத்துறை தெரிவித்திருக்கிறது. அந்தந்த நாடுகளில் இருக்கக்கூடிய தூதரகங்களுடன் இந்தியர்கள் தொடர்பில் இருக்க வேண்டும் என்று வெளியுறவுத்துறை வலியுறுத்தி இருக்கிறது. அந்தந்த நாடுகள் விடுக்கும் வழிகாட்டு நெறிமுறைகளை இந்தியர்கள் கவனமாக பின்பற்ற வேண்டும் அப்படின்னு வெளியுறவுத்துறை அறிவுறுத்தி இருக்கிறது. இந்தியர்கள், வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் எச்சரிக்கையுடனும் விழிப்புடனும் இருக்க வேண்டும் என்றும் இந்திய வெளியுறவுத்துறை வலியுறுத்தி இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.